ஹாய் ஹலோ மீ இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்ட் அண்ட் நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் வச்சுருந்தேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜங்குக்காவோட லாலஸ் கேலக்ஸியோட 5th பார்ட் தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். என்எஃப்எஃப் எப்படி போகுது அப்படின்றதையும் என்எஃப்எஃப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, இப்போ நம்ம எதுவும் பேசாமல் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? போன பார்ட்டில் ஜங்குக் உங்களுடைய டீட்டெயில்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய காலேஜ்க்கு போயிருந்திருப்பான். ஸோ அங்கே அந்த ஃபைலில் நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத பார்க்கும்போது அவனுக்கு செம்ம ஷாக்காக இருந்திருக்கும். பிகாஸ் நீங்கள் அந்த கண்ட்ரியில் ஒரு அட்ரஸை மேக் பண்ணி உங்களுக்கு பேரண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி அதை கொடுத்துருந்துருப்பீங்க. உங்களுடைய அம்மா பேர், அப்பா பேர், அவங்களுடைய பயோடேட்டா, தென் அவங்களுடைய ஒர்க்கிங் பிளேஸு, நம்பர், அது இதுன்னு நிறைய இருந்திருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறான். அவங்கள நினச்சா அவ்வளோ குழப்பம் அவனுக்கு. பிகாஸ் அவனுடைய கண்ட்ரியில் இருக்கிற டீட்டெயில் படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஆர்ஃபனேஜ் கேர்ள், ஆனால் இங்கே காலேஜில் நீங்கள் அம்மா அப்பா நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் அவனுக்கு செம்ம குழப்பம் ஆகுது. எதுக்காக இப்போ மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ யோசிக்கிறான். ஸோ இதே யோசனையோட அவன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு ஃபைலில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் யோசித்தவன் டக்குன்னு அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அந்த ப்ரொஃபஸர்கிட்டே கொடுத்துட்டு, தேங்க்யூ சார், இப்போ நான் அர்ஜெண்ட்டாக கிளம்பணும், இன்னொரு நாள் நான் ஃப்ரீயாக பேசுகிறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து லீவ் ஆகி வெளியே போயிடுறா. இப்போ காலேஜை விட்டு வெளியே போனதுக்கப்புறமேட்டு அவனோட காரில் ஏறி உட்காரான். டிரைவர் கார் எடுக்கிறாங்க. ஸோ கார் ரன் ஆக ஆரம்பிக்குது. இப்போ எதையோ யோசிச்சுவேன், டக்குன்னு யாருக்கு கால் பண்ணுறான். அந்த போக கால் பிக் ஆகுது. எங்கே பாரு, இப்போது பையனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் காலேஜ்க்கு வந்தேன். எனக்கு இங்கே செம்ம ஷாக்கு. அவள் வேறு ஏதோ அட்ரஸ்லாம் கொடுத்துருக்கா. முதல்ல அது உண்மையா இது உண்மையான்னு கண்டுபிடிக்கணும். நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உனக்கு அனுப்பியிருக்கேன். ஸோ அது என்னென்னு பாரு அப்படிங்கிறான். ஸோ அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்குக் கால் கட் பண்ணிவிட்டு அப்படியே தலையில் கை வச்சவன், என்ன தாண்டி உன் பிரச்சனை, எதுக்கு இப்படி பல மனுஷியாக வாழ்ந்துட்டுருக்குற, எனக்கு அப்படியே இரிட்டேட் ஆகுது, என்னதான்னு சொல்லி தொலைக்க வேண்டியதானே, எதுவாக இருந்தாலும் உன்னை தான் பார்த்துக்குவேன் இல்லடி, என் மேலே அப்படி என்னடி உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி கடுப்பாகி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஸோ இப்படியே அங்கே ட்ராவல் ஆக ஆக அவன் ஒரு லொக்கேஷனுக்கு போக சொல்லியிருந்திருப்பான். அந்த லொக்கேஷனுக்கு தான் இப்போது கார் போயிட்டுருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து அங்கே போய் கார் ஸ்டாப் ஆக, ஆக்சுவலி அது எங்கே அப்படின்னா, நீங்கள் அந்த காலேஜில் ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்துருப்பீங்க இல்லையா, இதுதான் என்னோடய வீடு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அட்ரஸ்க்கு அவங்க போய் நிற்கிறாங்க. அங்கே பார்த்தா ஒரு நார்மலான ஒரு ரெண்டல் ஹவுஸ் தான் இருக்குது. ஸோ அப்படியே அதை சுற்றி முற்றி பார்க்குறான். இப்போ பக்கத்தில் யாராவது இருக்காங்களா, நம்ம டீட்டெயில்ஸ் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் தேடுறான். அங்கே யாருமே இல்லை. ஸோ அங்கே யாரோ நடந்து வர மாதிரி இருக்குது. டக்குன்னு அவங்கள பிடிச்சிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன ஹெல்ப், இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அப்படியே திரும்பி பார்த்துட்டு, ஓ ரெண்டல் ஹவுஸ் தேடிட்டுருக்குறீங்களா, ஆனால் இந்த வீடை இதுக்கு முன்னாடியே யாரோ வாங்கிட்டாங்க, அதனால் இந்த வீடு ரெண்டலுக்கு இல்லை, இந்த ஏரியாவில் ரெண்டல் ஹவுஸ் இருக்கிறது கஷ்டம் தான், உங்களுக்கு வேணும்னா நான் வேறு ஏரியா சஜஷன் பண்ணுறேன், அங்கே போய் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி, சாரி ஜங்குக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. இதை யார் வாங்கியிருக்காங்க, அந்த டீட்டெயில் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? யார் வாங்கியிருக்காங்கன்னு தெரியலை, ஆனால் ஏதோ ரொம்ப பெரிய ஆளுங்கன்னு மட்டும் தெரியும். ஒரு நாள் வந்தாங்க திப்பு திப்புன்னு, அப்போது ஒரு மாதிரி எல்லாருமே பயந்து போயிட்டோம். ஓனர் அப்போ தான் ஊர்லேருந்து வந்திருந்தார். வந்த உடனேயுமே இந்த வீடு வேணும், உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் நாங்கள் செட்டில் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க உடனேவே வாங்கிட்டு போயிட்டாங்க. எல்லாமே உடனே முடிஞ்சு போச்சு. ஆனால் அவங்க வாங்கிட்டு போனதுலேருந்து இந்த வீட்டில் யாருமே ஸ்டே பண்ணல. நாங்களும் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்பப்போ 4-5 பேர் வருவாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க, ஒரு 2-3 மணி நேரம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. இந்த வீடு அவங்க வாங்கின நாள்லேருந்து பூட்டியே தான் இருக்குது, அப்பப்போ க்ளீன் பண்ணிவிட்டு மட்டும் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து நகர்ந்து போயிடுறாங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி தலையே சுற்றுது. இப்போ போன அந்த லேடியை ஜங்குக் டக்குன்னு ஓடி போய் பிடிச்சிட்டு, சாரி நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும். இந்த வீட்டில் இருந்தாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய அப்பா நேம் அம்மா நேம்னு சொல்லி கொடுத்துருப்பீங்களா, அந்த 2 நேமையும் சொல்லிட்டு, அவங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு, அவங்க இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ அந்த லேடி அப்படியே மேலே கீழே பார்த்துட்டு, இப்படி ஒரு கப்பலா,
இந்த பேரில் இங்கே யாருமே கிடையாது. நான் 40 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். இந்த ஏரியாவிலே இந்த பேரில் யாருமே கிடையாது. நீங்கள் வேறு ஏதோ ஏரியாவில் உள்ளவங்கள தேடி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதுக்கும் அட்ரஸை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி திகைச்சு போய் நின்றுட்டு, சரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகர்ந்து வந்துடுறான். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி செம்ம கடுப்பு, செம்ம இரிட்டேட் ஆகுது. ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு அந்த நாள் ஃபுல்லாக அந்த அட்ரஸ், தென் அந்த பர்சன் அண்டு அந்த சைடு ஏரியாவில் இருக்கிற வேறு இடங்களில் இந்த மாதிரி ஏதாவது நேமில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சுத்தமுத்து அந்த நாள் ஃபுல்லாகவுமே தேடிகிட்டே இருந்திருப்பான். தென் உங்களை பற்றி தெரிஞ்சுக்க நிறையா ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் எல்லாமே வந்து ஃபெயிலியரில் தான் முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த டே ஃபுல்லாகவுமே அதுக்கே வேஸ்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டே அவன் அங்கேருந்து கிளம்பணும். இப்போ அந்த டேயோட நைட்டு ஜங்குக்கு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனுடைய மொபைல் எடுத்து அவன் மறைச்சி வச்சுருந்துருப்பான் இல்லையா கேமரா. ஸோ அதில் வந்து உங்களை பார்க்குறதுக்காக அதை ஆன் பண்ணுறான். இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் அப்படியே அந்த ரூம்லேயே ஜங்குக்கு இல்லை அப்படின்னதும் பெட் பக்கத்தில் இருக்கிற ஒரு டேபிளில் அவனோட காலேஜ் டேஸில் எடுத்த ஒரு ஃபோட்டோ குட்டியாக ஃப்ரேம் பண்ணியிருக்கு. அதை கையில் எடுத்துகிட்டு அவனுடைய பெட்டில் ஒரு மாதிரி உட்காந்து அந்த ஃபோட்டோவையே ரசித்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அவன் கேஷுவலாக தான் அந்த கேமரா ஆன் பண்ணியிருந்திருப்பான். பார்த்தா நீங்கள் அவன் உங்கள் கையில் அவனோட ஃபோட்டோவை வச்சுட்டு உட்காந்துருக்கிறத பார்த்ததும் அப்படியே ஒரு ஷாக் அவனுக்கு. பிகாஸ் அவன் கேட்டப்பெல்லாம் நீங்கள் லவ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ கையில் ஃபோட்டோவோடு உட்காந்துருக்கிறத பார்த்ததும் அப்படியே அவன் செய்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அப்படியே உட்காந்து உங்களை பார்த்துட்ருக்குறான். சரி என்ன தான் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையில் அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு அதையே பார்த்துட்ருக்குறீங்க. ஐஸு ஃபுல்லாகவும் உன்னை பக்கத்தில் வச்சு உருகி லவ் பண்ணி அந்த லவ்வில் உன்னை மெல்ட் பண்ணி நீ என்ன லவ் பண்ண, நான் உன்னை லவ் பண்ணேன்னு வாழ்க்கை ஃபுல்லாகவும் உன் லவ்வோடையே வாழணுன்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன். ஆனால் பார்த்தியா விதி எப்படி இருக்குன்னு? உனக்கு பிடிச்ச என்னையவே வெறுக்கிற அளவுக்கு கோபத்தை என் மேலே உருவாக்கி, அதுவும் உன் அப்பாவை நான் கொலை பண்ணிட்டதா ஒரு பழியோட உன் பக்கத்துலேயே வச்சுருக்கு. என்னை பார்க்கும்போதெல்லாம் உனக்கு உன் அப்பா இல்லாதது தான் ஞாபகம் வரும்ல. அப்போல்லாம் என்னை நீ லவ் பண்ணணும்னு நினைப்பியா, இல்லை கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பியா? எனக்கு தெரியல ஜங்கு. ஆனால் உன்னை விட்டு தூரமாக போயிடணும்னு நினச்சேன். இப்படி ஒரே ரூம்குள்ளே அடைச்சி கிடப்பேன்னு சத்தியமாக நினைக்கவே இல்லை. உன் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்ட போலாம் உன்னை நெருங்கி கூட பார்க்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்தேன். வாழ்க்கை ஃபுல்லாகவும் உன் பக்கத்துலேயே உன் கூடவே இருந்துட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ பாரு, உன் பக்கத்தில் தான் இருக்கேன். ஆனால் சந்தோஷப்பட முடியலை. உன்னை பார்த்து சிரித்து பேச முடியலை. என் மனசில் இருக்கிற லவ்வை சொல்ல முடியல. அவ்வளோ வலிக்குது ஜங்கு. ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் எல்லாமே இப்படி நடக்கணும்? நான் தப்பான எந்த முடிவும் எடுக்கலை. நான் ஒரு கரெக்டான விஷயத்துக்காக தான் இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது. ஆனால் என் இடத்துல யார் இருந்தாலும் இப்படி பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு சொல்ல தோணல. முட்டாள்தனமாக பண்ணுறேன்னு சில நேரம் தோணுது. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல ஜங்கு. நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த ஜென்மத்தில் என்னால் உன் கூட வாழ முடியாது ஜங்கு. எனக்கு என்ன வேணால் ஆகலாம். ஏன் நாளைக்கே கூட நான் செத்து போகலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால தான் நான் இவ்வளோ தூரம் என்னையும் கஷ்டப்படுத்தி உன்னையும் கஷ்டப்படுத்தி என்னை வெறுக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் பிடிச்ச ஒருத்தவங்க கண்ணு முன்னாடியே தன்னை கஷ்டப்படுத்தி வற்புறுத்தி வெறுத்துடுன்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ கொடுமை தெரியுமா? என் எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது ஜங்கு. ஐ லவ் யூ ஸோ மச் ஜங்கு. எனக்கு எப்போவுமே உன்னை வெறுக்கவும் தெரியாது. உன் முன்னாடி என்னால் பிடிக்காத மாதிரி நடிக்கவும் தெரியாது. சில நேரத்தில் உன்னை என் கண்ணு முன்னாடி வச்சு பார்க்கும்போது உன் கண்ணில் அவ்வளோ லவ்வை நான் பார்க்குறேன். அதெல்லாம் பார்க்குறப்போ அப்படியே அவனை கட்டி பிடிச்சி தகட்ட கிஸ் பண்ணி எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நீ மட்டும் எனக்கு போதும் ஜங்குக்குன்னு உன் கூடவே இருந்துடணும்னு தோணுது.
ஆனால் அடுத்த நிமிஷம் நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கே தோணுது. அப்படி மட்டும் நான் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நீ மட்டும் போதுன்னு வந்துட்டா நான் அநியாயம் பண்ணவள ஆயிடுவேன் சங்கு. எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம். செத்தா கூட ஒரு நியாயத்துக்காக செத்து போகிறேன்னு சந்தோஷமாக செத்துருவேன். கண்டிப்பாக இன்னொரு ஜென்மம் இருந்துச்சுன்னா அதில் உனக்காக நான் மறுபடியும் பிறந்து வருவேன். உன்னை மட்டுமே லவ் பண்ணுவேன். உன்னை மட்டுமே கூட வச்சு தகத்து தகத்த லவ் பண்ணி உனக்கு எப்படியெல்லாம் இருந்தால் பிடிக்குமோ அப்படியெல்லாம் இருந்து உன் கூடவே என்னுடைய அந்த மொத்த வாழ்க்கையும் கழிப்பேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு ரொம்ப ஏக்கமாக இருக்குது தங்கு. எனக்கு புரியுது உன் வலி என்னன்னு. ஆனால் ஹீல் பண்ணுறதுக்கு என்கிட்ட எந்த வலியும் இல்லை சங்கு. என்னை மன்னிச்சிரு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. சீக்கிரமாக நீ என்னை வெறுத்துட்டேன்னா நான் கண்டிப்பாக உன்னை விட்டு தூரமாக போயிடுவேன் ஜங்கு. ரொம்ப தூரம், திரும்பி வரவே முடியாத அளவுக்கு தூரத்தில் நான் போயிடுவேன். I miss you so much ஜங்கு. I love you. I love you so much. லவ்னா சேர்ந்து தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஒருத்தருக்காக கடைசி வரைக்கும் வாழ்ந்து அந்த காதலோடைய செத்து போகிறது கூட ஒரு விதமான பெரிய லவ் தான். அப்படி பார்க்கும்போது என் காதல் சேரலைனாலும் ரொம்ப பெரிய காதல் ஜங்கு. ஒரு நாள் நீ அதை கண்டிப்பாக புரிஞ்சுப்ப. ஆனால் கண்டிப்பாக அந்த நேரத்தில் என்னை நினச்சி நீ வருத்தப்படவே கூடாது, என்னை மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். ஆனால் வாழ்க்கையில் நான் உயிரோடு இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் நீ ஏன் ஜங்குக்கா இருந்தாலே போதும். என் கண்ணு முன்னாடி நீ இன்னொரு பொண்ணோட இருக்கிறதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாது. ஏன்னா உன்னை நான் அந்தளவுக்கு லவ் பண்ணியிருக்கேன், இன்னமும் பண்ணுறேன், இதுக்கப்புறமும் பண்ணுவேன். நீ ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகும்போது நான் இந்த பூமியில் இருக்கக்கூடாது ஜங்கு. அதனால் சீக்கிரமாக என்னை வெறுத்துரு, புரியுதா? அப்படின்னு அவன் ஃபோட்டோவை பார்த்து பேசிட்டு அப்படியே கண்ணை மூடுறீங்க. அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் மட்டும் கொட்டுது. அப்படியே கண்ணை திறந்து நீங்கள் அந்த ஃபோட்டோவை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு I love you ஜங்கு, I love you so much and I miss you. நான் உன்னை மிஸ் பண்ண போகிறேன். லவ் யூ டியர் அப்படின்னு அதை பார்த்து அவ்வளோ அழுதுகிட்டே சொல்லிகிட்ருக்குறீங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றது அவனுக்கு கேட்கல. அவன் என்ன பேசுகிறீங்கன்றதையும் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் அவனுடைய ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்றது மட்டும் அவனுக்கு நல்லா தெரியுது. தென் அந்த ஃபோட்டோவை அப்படி பிடிச்சி கிஸ் பண்ணுறீங்க, அவ்வளோ இறுக்கமாக ஹக் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதுலேயே அவனுக்கு புரியுது நீங்கள் அவனை எந்த அளவுக்கு லவ் பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்குமே இந்த பக்கம் பயங்கர அழுக வருது. அப்படியே அந்த ஃபோனு கையில் வச்சுக்கிட்டே அழுதுகிட்டே பார்த்துட்ருக்குறான். அவனால் சொல்லவே முடியல நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஸோ அங்கே இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறான். உள்ளுக்குள்ளே இவ்வளோ லவ்வாக வச்சுக்கிட்டு அப்புறம் எதுக்கு இப்படி தேவையில்லாமல் என்கிட்ட நடிக்கிற? உன் கண்ணில் நான் அவ்வளோ லவ்வாக பார்த்துட்ருக்கேன். என்றைக்கு என்னை வேணான்னு தூக்கி போட்டு போனியோ அந்த நாளில் இருந்து தாண்டி உன் கண்ணில் நான் தினமும் லவ் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்குறேன். உன் கண்ணில் வலி இருக்குது, காதல் இருக்குது. அப்புறம் ஏண்டி என்னை சித்திரவதை பண்ணுற? இல்லை வயன், இதுக்கப்புறமும் உன்னை நான் இப்படியே விட்டுற போகிறதில்ல. எனக்கு தெரியும் ஏதோ ஒரு பிரச்சனையில் நீ இருக்கன்னு. நீ என்ன பேசுகிறங்கிறது எனக்கு புரியலனாலும் நீ என்ன நினைக்கிறன்றது எனக்கு புரியுது. வந்து உங்ககிட்டேருந்து எப்படி உண்மையை வாங்கணுமோ அப்படி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் அந்த மொபைலை கட் பண்ணி தூக்கி பெட் மேலே போட்டுட்டு அப்படியே உங்களை நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்குறான். ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் அப்படியே அந்த ஃபோட்டோவை ஹக் பண்ண மேனிக்கு நல்லா தூங்கிடுறீங்க. மார்னிங்காகவே ஜங்குக் அவன் ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே வந்துடுறான். அவனால் உங்களை அந்த மாதிரி பார்த்ததுக்கப்புறம் அங்கே இருக்கவே முடியல. ஸோ அப்போவே வேகமாக கிளம்பியிருப்பான். மார்னிங் ஃப்ளைட் ஏறி ஈவினிங் தான் அங்கே வந்திருக்கணும். ஆனால் அந்த நைட் டைம்லேயே அவன் ஃப்ளைட் ஏறி அங்கேருந்து கிளம்பி இருந்திருப்பான். ஸோ அதனால் ஏர்லி மார்னிங்காகவே அவன் வந்துடுறான்.
இப்போ ரூம் ஓப்பன் ஆகுது. நீங்க ஒரு மாதிரி டோர் சவுண்டு கேட்கவும் லைட்டா டிஸ்டர்ப் ஆகுறீங்க. கொஞ்சம் அப்படியே புரண்டு பார்க்குறீங்க. ஒரு தூக்க கலக்கத்துல ஜங்குக் வர மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஸோ நீங்க ட்ரீம்னு நெனச்சுக்கிறீங்க. மறுபடியும் கண்ண மூடி அப்படியே பெட்ல படுக்க போக, டோர் லாக் ஆகுற சத்தம் கேட்குது. ஸோ நீங்க டக்குன்னு ஒரு மாதிரி ரியலைஸ் ஆயிட்டு கண்ண திறந்து அப்படியே எழுந்து உட்கார்றீங்க. ஜங்குக் தான் அந்த பெட் லாம்போட வெளிச்சத்துக்கு அழகா தெரியுது. ஸோ வேகமா டோரை லாக் பண்ணவன் அவனோட திங்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே ஓரமா தூக்கி வச்சுட்டு, அவனோட கோட்டை கழட்டி சோஃபா மேல தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே உங்ககிட்ட வேகமா நடந்து வரான். நீங்க எழுந்து கன்ஃப்யூஸ்டா அவன உட்காந்து பார்த்துட்ருக்கிறீங்க. உங்க பக்கத்துல தான் அவனோட ஃபோட்டோவும் இருக்குது. ஸோ டக்குன்னு அப்படியே கீழே நீல் டவுன் பண்ணவன் உங்களுடைய பேக் ஹெட் அப்படியே நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு உங்களை அப்படியே பயங்கர டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஐஸ் ஒரு மாதிரி ரொம்ப வியாடாக விரிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க சில மாதிரி. பட் அந்த கிஸ்ஸு அவ்வளோ ஃபீல்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் நீங்களே அந்த கிஸ்ஸில் மெல்ட் ஆகுறீங்க. அப்படியே கண்ணை மூடுறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வழியுது. தென் ஜங்குக்கோட கண்ணிலேருந்துமே கண்ணீர் அப்படி கொட்டுது. அப்படி லோயர் லிப் அப்பர் லிப்னா பயங்கர டீப்பாக தென் பயங்கர லவ்வபுளாக அப்படி மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிகிட்ருக்குறான். அவன் இந்த 2 நாளில் உங்களை மிஸ் பண்ணதே அந்த கிஸ்ஸில் உங்களுக்கு அவ்வளோ அப்பட்டமாக தெரியுது. அவ்வளோ லவ்வபுளாக தென் அவ்வளோ மிஸ்ஸிங்காக. ஸோ உங்களை ரொம்ப தேடி தவிச்சு போய் வந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எதுவுமே சொல்ல கிடையாது. உங்களாலேயுமே அவனை வேண்டாம் போன்னு தள்ளி விடவும் முடியலை. பிகாஸ் நீங்களுமே அவனை அவ்வளோ மிஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. தென் போக பிரேக்கப் அது இதுன்னு உங்களுக்குள்ளே என்னென்னமோ நடந்திருக்கும். இருந்தாலும் அந்த பெயின்க்கு எல்லாமே இது ஒரு மருந்து மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் எதுவும் சொல்ல கிடையாது. அவனும் எதுவும் விலகி போகிற மாதிரியும் தெரியலை. அவ்வளோ டீப் அண்ட் டெப்த்தாக வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான். உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மாதிரி இது வேண்டாம், இது இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் அவனை விட்டு நகர்ந்து போக முடியாது, அவனை வெறுத்து போக முடியாது. ஸோ இது இப்படியே நம்ம கண்டினியூ பண்ண விடக்கூடாதுன்னு மனசுக்குள்ளே யோசிக்கிறீங்க. கடவுளே, ஏன் இப்படி பண்ணுறீங்க? அவனை என்னை விட்டு விலக்கி வைக்க உங்ககிட்ட நான் தினம் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்படி என்கிட்ட நெருக்கி கூட்டிகிட்டு வந்தால் என்ன அர்த்தம்? இல்லை ஜங்குக், என்னை லவ் பண்ணக்கூடாது, ப்ளீஸ் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா அவனோட ஷோல்டரை பிடிச்சி புஷ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அவன் விலகி போகிற மாதிரியே தெரியல. உங்கள் ஹிப்பை நல்லா இறுக்கமாக பிடிச்சி அவனோட மடியில் உங்களை தூக்கி உட்கார வச்சுட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கிறான். நீங்கள் அவன்கிட்ட நகர்ந்து போகணுன்னு நினைக்கிறீங்க. பட் நோ யூஸ். அவன் உங்களை விட்டு நகர மாதிரியே தெரியல. அவ்வளோ கிஸ்ஸிங்ஸ். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் புஷ் பண்ணாலும் அவங்க 2 கையும் அப்படியே பேக் சைடை பிடிச்சி வச்சுட்டு அவங்க நெக்கை, ஜாலைனு தென் உங்களோட ஃபேஸு, லிப்ஸில் மாற்றி 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 அவ்வளோ கிசஸ். ஸோ உங்களால் இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணவும் முடியலை, அவனை விட்டு விலகவும் முடியலை. அதே சமயம் அவனை அடித்து தள்ளி போன்னு துரத்தி விடவும் முடியலை. பிகாஸ் நீங்களும் சேம் லெவலில் அவனை மிஸ் பண்ணிகிட்ருக்குறீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்க. ஜங்குக் இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இருந்தாலும் அது இப்போதைக்கு இருந்தால் ஜங்குக் நம்ம கிட்ட வந்துடுவான், நெருங்கி வந்துடுவான், லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவான், நம்மளை விட்டு போக மாட்டான் அப்படின்னுட்டு நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க. இல்லை ஜங்குக், வேணாம், இப்படி பண்ணக்கூடாது. நீ இப்படி பண்ணனா அப்புறம் எல்லாமே கெட்டு போய்டும் ஜங்குக். இதுக்கு மேலே நான் அவனை அலோவ் பண்ணேன்னா நானுமே என்னால் முழுசாக எந்த வேலையும் பண்ண முடியாது. என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. கடவுளே, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மனசில் நினச்சிட்டு பல்லாருன்னு ஜங்குக்கு அரையிறீங்க. அவ்வளோ தூரம் வேகமாக கிஸ் பண்ணிகிட்டு இருந்தவன் அப்படியே ஆஃப் ஆகுறான். அவன் மடியிலேருந்து நீங்கள் இறங்கிட்டு என்ன பண்ணிகிட்ருக்க நீ? என்ன நீ ஆசைப்பட்ட நேரத்துக்குலாம் வந்து தொடர பொண்ணுன்னு நினச்சிக்கா? தோப்பார், அந்த மாதிரி ஆனால் நான் கிடையாது. என்னமோ என் மேலே அபாண்டமாக பழி போட்டு வச்சுருக்க. உன்னோட கஸ்டடியில் நான் இருக்கேன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன் கூட இந்த ரூமில் எல்லாத்தையும் தகுச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காக உன் இஷ்டத்துக்கெலாம் எல்லாம் பண்ணிகிட்ருப்பேன், அப்படியே நான் அமைதியாக இருப்பேன்னு நினச்சியா? இங்கே பாரு, ஃபிசிக்கலி நீ என்கிட்ட நெருங்கணும்னு நினச்சா கூட உனக்கு அவ்வளோதான் மரியாதை. என்னை எதுக்காக இங்கே வச்சுருக்கியோ அதை மட்டும் ஒழுங்காக பண்ணு. அதை தாண்டி என்கிட்ட தப்பாக நடந்துக்கணும்னு ஏதாவது முயற்சி பண்ணேன்னா அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டேருந்து எழுந்து போக டக்குன்னு எழுந்துக்கிறீங்க. இப்போ கையை பிடிச்சி பட்டுன்னு இழுக்கிறான். நீங்கள் அவன் மடி மேலே விழுகுறீங்க. அப்படியே அவன் கண்ணுக்கிட்ட உங்களோட கண்ணு இருக்குது. நீங்கள் அவ்வளோ க்ளோஸில் உட்காந்துட்ருக்குறீங்க. உங்களால் எதுவுமே பேச முடியல. அப்புறம் என்ன இதுக்குடி என் ஃபோட்டோவை பக்கத்தில் போட்டுட்டு படுத்து கிடக்குற? ஆ, உனக்கு அந்த மாதிரி தாட் இல்லை? அப்புறம் எதுக்காக என் ஃபோட்டோ ஹக் பண்ணுற, கிஸ் பண்ணுற? எதுக்கு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்குற? அது அது நான் ஒன்றும் தப்பான இன்டென்ஷனில் எதுவும். ஓ, அப்போது நீ பண்ண தப்பு இல்லை, நான் பண்ண தப்பா? தொப்பார், உனக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் தேவையில்லாமல் என்கிட்ட நடிச்சிட்ருக்கேன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. சும்மா தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்ருக்காத. எனக்கு தெரியும் என் வயன் எப்படிப்பட்டவன்னு. ஆனால் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நீ நினைக்கிறது ஒரு துள்ளி கூட நடக்காது. ஆமாம், என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? நான் இருக்கும்போது என்னமோ என்னை பிடிக்காதவன் மாதிரி, என்ன புழுவை பார்க்குற மாதிரி அருவருப்பாக பார்க்குற. ஆனால் நான் இல்லாதப்போ என் ஃபோட்டோவில் அவ்வளோ உட்காந்து லவ்ஃபுல்லாக பேசுகிற, அவ்வளோ கிஸ் பண்ணுற, அவ்வளோ ஹக் பண்ணுற, அது கூடவே சுற்றுற. என்ன தான் நினச்சிட்ருக்க? எனக்கு எனக்கு இன்றைக்கி ஆன்சர் தெரியாமல் உன்னை நான் விடுறதா இல்லை அப்படின்ட்டு அவங்கள இறுக்கமாக பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். இங்கே பாரு ஜங்குக், அதெல்லாம் என் பர்சனல். அதை பற்றி நீ கேட்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை. அதை பற்றி நான் எதுவும் சொல்கிறதாகவும் இல்லை. என்னடி மயிர் பர்சனல்? இங்கே பாரு, இது எனக்கும் சம்மந்தப்பட்டது தான். இதில் ஏன் லவ்வும் இருக்குது. அப்படியெல்லாம் என்னால் ஈஸியாக விட்டுட்டு போக முடியாது. ஆமாம், நீ பிரேக்கப்னு சொன்னதுக்கப்புறமா உன் மேலே கோவமாக தான் சுற்றினேன். ஆனால் தினம் உன் கண்ணில் நான் லவ்வாக பார்க்குறேன். என்னால் உன்ன மாதிரிலாம் நடிக்க முடியாது. அதை என்னால் ஃபீல் பண்ண முடியும். ஈஸியாக உன் கண்ணை பார்த்தே நீ என்ன ஃபீலில் இருக்கன்றதை கண்டுபிடிச்சிருவேன். இத்தனை வருஷமும் அப்படி தான் நான் லவ் பண்ணிகிட்ருந்தேன். உன்னை பற்றி இன்ச் பை இன்ச் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் இந்த மனசுக்குள்ளே என்ன ஒழிச்சு வச்சுருக்கேன்னு தான் எனக்கு இன்னும் தெரியல. ஆனால் அப்படியே வெற்றுவேன் மட்டும் நினைக்காத. கண்டுபிடிப்பேன், கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன். அதுக்கப்புறம் உன்னை பார்த்துக்கிறேன்டி. அப்போ நீங்கள் எதுவுமே பேசாமல் அவனையே பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ அவனுமே அவ்வளோ நெருக்கமாக உங்களை பார்த்துட்டு அவனால் அப்படியே இருக்க முடியல. ஸோ மறுபடியும் உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்களால என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அழுக மட்டும் வருது. ஸோ நீங்கள் அப்படியே அழுகிறீங்க. அவங்கள அப்படியே உங்களுடைய பில்லோவில் அப்படி படுக்க வச்சுட்டு அவங்கள கிஸ் பண்ணிக்கிட்டே அவங்கள லைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் செஸ்ட்டில் தலை வச்சு அப்படியே தூங்கிடுறான். ஸோ உங்களால் இந்த பெயினை ஹீல் பண்ணிக்கவே முடியல. உங்களுக்கு அவன் கூட இருக்கிறது, அவனோட டச்சஸ், அவனோட கிஸ்ஸஸ், அவனோட எவ்ரி ஃபீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அதை உங்களால் ரொம்ப என்ஜாய் பண்ணியோ இல்லை ரசித்தோ அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய பெயினு. ஸோ அப்படியே அழுதுகிட்டே நீங்களும் படுத்துட்ருக்குறீங்க. இப்படியே அந்த ஏர்லி மார்னிங் டைம் போகுது. ஸோ நல்ல மார்னிங் ஒரு 9 o'clock போல் 2 பேருமே கண்ணை முழிக்கிறீங்க. இப்போ ஜங்குக் நல்லா இறுக்கமாக உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டு இருந்திருப்பான். நீங்களுமே ஒரு கட்டத்துக்கு மேலே அவனை கட்டி பிடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. இப்போ மார்னிங்காக நீங்கள் தான் ஃபஸ்ட் கண்ணு முழிக்கிறீங்க. அவன் நல்லா தூங்கிட்டுருக்கிறான். நீங்கள் அவனை சைடில் ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்ருக்குறீங்க. இப்போ பொறுமையாக உங்கள் கையை அப்படியே அவன் மேலேருந்து எடுத்துகிட்டு அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்குறான். உங்களுக்கு என்னமோ தெரியல, டே பை டே அவன் மேலே அவ்வளோ ஃபாலன் ஆகிட்ருக்குறீங்க. உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு நினப்பு இருக்குது, ஆனால் முடியலை. பிகாஸ் உங்களுக்குமே அவனை அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ லவ் பண்ணியிருந்துருப்பீங்க, அவ்வளோ கேர் பண்ண நினச்சிருப்பீங்க, அவ்வளோ ட்ரீம்ஸ் வச்சுருந்துருப்பீங்க. அவன் கூட கல்யாணம் பண்ணிவிட்டு இப்படியெல்லாம் வாழணும், அப்படியெல்லாம் வாழணும், இந்த மாதிரிலாம் நாங்கள் இருக்கணும், இத்தனை குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கண்ணில் இருந்து அப்படியே டியர்ஸ் வருது. ஸோ அது அப்படியே வழிஞ்சு அவனோட ஆர்மில் படுகுது. இப்போ ஜங்குக்கு அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி கண்ணை திறக்கும்போது நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்குறீங்க. ஒரு லவ் பெயினோட அந்த கண்ணீரோட அவன் முன்னாடி உங்கள் முகம் அது அப்படியே அவன் அட்மையர் ஆகி பார்க்குறான். அவனுக்குமே அவன் கண்ணில் அவ்வளோ வலி தெரியுது. ஸோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உங்களுடைய லவ்வை கண்ணில் அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணிக்கிறீங்க, தென் வெளிப்படுத்துகிறீங்க. இப்போது டக்குன்னு அந்த ஐ கான்டாக்டை கட் பண்ணிட்டு நீங்கள் எழுந்துக்கிறீங்க.
ஸோ அந்த பெட்ஷீட்டெல்லாம் நகர்த்தி போட்டுட்டு நீங்கள் அங்கேருந்து எழுந்துக்கும்போது உங்கள் கைப்பட்டு டேபிள் மேலே இருக்கிற உங்களுடைய புக்கு கீழே விழுது. ஸோ அந்த புக்கில் இருந்து அந்த பெண்ணும் ஜெமினாவுடைய அந்த ஃபோட்டோவும் கீழே கிடக்கிறத பார்க்குறீங்க. டக்குன்னு அதை எடுத்து அதுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணுறீங்க. இப்போ ஜங்குக்கு இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது அந்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பையன், அதுவும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்தது. அவனுக்கு அவ்வளோ கடுப்பு. அதை உங்ககிட்ட அன்றைக்கே கேட்கணும்னு நினச்சிருந்துருப்பான். ஆனால் அவசர வேலையாக எந்திரிச்சு போனதுனால கேட்க முடியல. இப்போ டக்குன்னு அவனுமே அந்த பெட்ஷீட் தூக்கி வெளியே தள்ளி போட்டுட்டு அப்படியே எழுந்து வந்து உங்களை பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிட்டு டக்குன்னு உங்களை ஃப்ரண்ட்டில் திருப்புறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி திரும்புறீங்க. அன்றைக்கே கேட்கணும்னு நினச்சேன். யார் அது? அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார்? எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும். அது என்ன, அவன் கூட அவ்வளோ க்ளோஸில் நின்று அப்படி சிரிச்சிட்டு இருக்கிற, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ பொசஸ் ஆகி கேட்குறான். ஸோ அவன் கேட்குறதுலையே அவனுக்குள்ளே எவ்வளோ பொசசிவ் ஆகுதுன்றது அப்பட்டமாக தெரியுது. அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, அதே சமயம் இன்னொரு விஷயமும் தோணுது. ஸோ டக்குன்னு அவனுடைய கையை அவங்க ஹிப்லேருந்து எடுத்து விட்டுட்டு, உனக்கு என்ன, நான் யார் கூட இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? அது எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன், அவ்வளோதான். நான் என் பர்சனலெல்லாம் உன்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ என் பர்சனலுக்குள்ளே தலையிடணும்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நகலை போக இப்போ மறுபடியும் டக்குன்னு பிடிச்சி இழுக்கிறான். இப்போ டக்குன்னு ஸ்லிப் ஆகி அவன் மேலே விழுக அப்படின்னு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி போய் பார்க்க, தொப்பாரி உன் லைஃப்பில் என்னை தாண்டி எவனுக்குமே இடம் கிடையாது, நான் மட்டும்தான் எப்போவுமே. புரிஞ்சதா? நீ அப்பாவையே கொன்னவன்ற நிலமையில இருந்தும் கூட உன்னை எவனும் தப்பாக பார்க்குறது எனக்கு பிடிக்காம தான் என் ரூமில் கூட்டிகிட்டு வந்து உன்னை வச்சுருக்கேன். புரியுதா? சும்மா கண்டவன்கிட்டையும் இந்த மாதிரியெல்லாம் பல்ல காமிச்சிட்டு இருந்தா அப்புறம் நல்லா இருக்காது. கடைசி வரைக்கும் சொல்கிறேன், உன் லைஃப்பில் நான் மட்டும்தான் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே அவங்க கண்ணை பார்க்குறீங்க. அதில் அவ்வளோ பொசசிவ்னஸ், அவ்வளோ லவ். அவங்களால இந்த நிமிஷம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவனை இறுக்கி ஹக் பண்ணிவிட்டு, நீ மட்டும்தான் என் லைஃப்பில் எல்லாமுமே என்ன சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அவங்களால சொல்ல முடியாத சூழ்நிலையில் அப்படியே ஒரு தவிப்பில் நின்றுட்டுருக்குறீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய்.